ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எறா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அரிசியை ஊற வச்சிடணும். ஏன்னா எறா பிரியாணியில் சாதம் வந்து டக்குன்னு வேகாது அரிசி. அதனால் ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு வெந்துடும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளும் மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. அது ரெண்டும் நல்லா பெரட்டி நல்லா அதோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் வாடை போனதுக்கப்புறம், வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ எறாவை நான் மஞ்சத்தூளும் லைட்டாக லெமன் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்தாச்சு. எறாவையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் எறா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புதினாவும் அரிசியும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம அரிசி ஆல்ரெடி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. ரெடி பண்ண பிரியாணியை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, சாப்பாடு எந்த விதத்துலேயும் உடையவும் இல்லை. அப்படியே அரிசி நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெடி பண்ண எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.